Hello friends, இந்த வீடியோல RRB NTPC CPT 1 2025ல கேட்ட ஜாமெட்ரி क्वेश्चन வந்து எப்படி வந்து ஷார்ட்டா பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய NTPC CPT 2 and அண்டர் கிராஜுவேட் உடைய அப்கமிங் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நிறைய சம்ம பாத்தீங்கன்னா ஷார்ட் அப்ரோச்ல தான் பண்ணிருப்பேன். அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. First sum பாருங்க. P is a point outside a circle and is 17 cm away from its center. Okay. So அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a secant drawn from point P intersects the circle at point A and B in such a way that PA equal to 8 cm and AB equal to 7 cm where PB greater than PA. Okay. The radius of the circle is. So radius கேக்குறாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா so ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா P என்ற பாயிண்ட் வந்து அவுட் சைடுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இது வந்து சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் இதோட சென்டர் வந்து நான் ஓன் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ a secant drawn from P. P ல இருந்து ஒரு secant வந்து டிரா பண்றாங்க. ஸோ Pலேருந்து ஒரு சீக்கண்ட் ட்ரா பண்ணுறாங்க. அது சர்க்கிளை வந்து ஏபின்ற பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பிபி கிரேட்டர் தென் பிஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி இங்கே தான் இருக்கணும், ஏ இங்கே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த பிபியோடைய லென்த் வந்து பிஏவுடைய லென்த்தை விட பெருசாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஏபியுடைய லென்த்து கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர்னு, ஏபியுடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு இங்கே ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீக்கண்ட் இருக்கு, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு இமேஜினரியா ஒரு டேன்ஜென்ட் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பிடின்ற ஒரு நான் டேன்ஜென்ட் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ இங்கே டேன்ஜென்ட்டுக்கும் சீக்கண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கரெக்டா? ஸோ அது என்னதுன்னா PT square equal to PA square, sorry, PA into PB. PA into PB. So, அப்ப இந்த PT square உடைய value PA உடைய value பார்த்தீங்கன்னா 8, PB 7 plus 8 15. ஓகேவா? ஸோ அதாவது 120. இந்த PT square உடைய value 120. இதுல இருந்து PT கண்டுபிடிக்காதீங்க, இந்த PT ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க இது ஓன்றது சென்டரா, இங்க டீன்றது பார்த்தீங்கன்னா இங்க பிடின்றது டேன்ஜென்ட், டேன்ஜென்ட்டுக்கும் ரேடியஸும் அதாவது இந்த டேன்ஜென்ட்டும் ரேடியஸும் மேக் பண்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம்னா இங்கே நான் ரேடியஸ் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த OP உடைய லென்த் எனக்கு தெரியும் 70ன்றது. பிடி இந்த பிடிக்கு பதிலாக பிடி ஸ்கொயர் உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதாவது இங்க ஹைபாட்டனியஸ் இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த வேல்யூ தான் ஹைபாட்டனியஸ். ஸோ அப்போ ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் அதாவது 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது ரேடியஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த பிடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும் என்னதுன்னா 120. இதுல இருந்து நான் ரேடியஸை நான் கண்டுபிடிச்சலாமா? ஸோ ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169. ஸோ அப்போ ஆர் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. ஸோ ரேடியஸ் என்னதுன்னா 13. ஓகேவா? ஸோ இங்கே இமேஜினரியா ஒரு டேன்ஜென்ட் கிடைக்கும் போது நீங்க டேன்ஜென்ட்டை மேக் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். P is inside a rectangle ABCD. ஓகே. ஸோ ரெக்டாங்கிள் ஏபிசிடியில் பின்றது வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரெக்டாங்கிள்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ பிஏ 69 சென்டிமீட்டர், பிபி 27 சென்டிமீட்டர், பிசி 38 சென்டிமீட்டர், பிடியுடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில் பின்ற பாயிண்ட் வந்து இன்சைடு ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மிட் பாயிண்ட் நீங்களாம் எடுத்துக்கூடாது, அசியூம் பண்ணவே கூடாது. அவங்க கொடுக்காம எதுவுமே நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது. பின்றது ஜஸ்ட் உள்ள இன்டீரியரா உள்ள ஒரு பாயிண்ட். ஓகேவா?
ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான ரிசல்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ஒரு பாயிண்ட் வந்து இன்சைடாக இருக்குது அப்படின்னா, ஸோ பிஏ ஸ்கொயர் இப்படி டயகனல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டயகனல் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஏ உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிபி உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிசி உடைய வேல்யூ கொடுத்துட்டு பிடி உடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? பிஏ உடைய வேல்யூ என்ன? 69. ஸோ அப்போ 69 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி 38 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி 27 ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் அவங்க கேட்குறது இந்த பிடி தான் கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 69, 38, 27 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணுறதே கஷ்டம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா யூனிட் டிஜிட் தான். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 9 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். 9 ஸ்கொயர் பண்ணால் யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1 வருமா? அதே மாதிரி இங்கே 8 ஸ்கொயர் பண்ணால் யூனிட் டிஜிட் 4 வரும். இங்கே 7 ஸ்கொயர் பண்ணால் 9 வருமா? ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது. அப்போ இங்கேயும் எனக்கு யூனிட் டிஜிட் எனக்கு என்ன வரணும்? இங்கே 5 தான் வரணும். 5 வரணும்னா இந்த இடம் எனக்கு யூனிட் டிஜிட் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 6 இருக்கணும். அப்படி தானே? அப்போ தான் எனக்கு 9 + 6 ஆட் பண்ணாக்கா 15 வரும், யூனிட் டிஜிட் 5 வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 6 வரணும்னா இந்த பிடி ஸ்கொயரை நான் அந்த பிடி உடைய வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 6 வரணும். ஸோ யூனிட் டிஜிட் 6 வரணும்னா ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்று 4 ஸ்கொயர் பண்ணனா 6 வரும், இல்லைன்னா 6 ஸ்கொயர் பண்ணா 6 வரும் யூனிட் டிஜிட். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ல பாருங்க 76 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 6 இங்கே கண்டிப்பாக கிடையாது. அப்போ வரக்கூடிய யூனிட் டிஜிட்டோட வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா இங்கே 4 ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அப்போ 74 இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ABCD is a quadrilateral in which AB parallel to DC and EF are the midpoints of the diagonal AC and BD respectively if AB equal to 14 cm, BC equal to 73 cm, DC equal to 90 cm, AD equal to 22 cm. What is the length of EF? ஓகே. ஸோ இங்கே குவாட்ரிலேட்டரில் ஏபி பேரலல் டு டிசின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? குவாட்ரிலேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஏபிசிடின்றது 4 சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸோ இதில் ஒரு லைன், அதாவது ஒரு சைடு வந்து இன்னொரு சைடுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குவாட்ரிலேட்டரில் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பேரலாக இருக்கும்னா ஸ்கொயர் வந்து பேரலாக இருக்கும், ரெக்டாங்கிள் பேரலாக இருக்கும், ட்ரப்பீசியம் பேரலாக இருக்கும், பேரலோகிராம் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்பஸ் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட் சைடில். ஸோ இதில் ஸ்கொயர்னா 4 சைடு ஈக்குவலாக இருக்கும், அதுவும் கிடையாது. அதே மாதிரி ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல், அப்போ ரெக்டாங்கிளும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேரலோகிராமும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல், ராம்பஸும் பார்த்தீங்கன்னா 4 சைடு ஈக்குவல். அப்போ கண்டிப்பாக இந்த குவாட்ரிலேட்டரல் என்ன டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இது ஒரு ட்ரப்பீசியம். ஓகேவா? அவன் ட்ரப்பீசியம்னு டைரெக்டாக கொடுக்காம என்னதுன்னா ஸோ இன்டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பேரலல் அப்படின்னு வச்சு இந்த டேட்டா வச்சு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை ட்ரப்பீசியமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏபிசிடி இது என்ன குவாட்ரிலேட்டரல்னா ட்ரப்பீசியம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரப்பீசியம்ல பார்த்தீங்கன்னா ஏபி உடைய லென்த் கொடுத்துட்டாங்க, பிசி உடைய லென்த் கொடுத்துட்டான், சிடி உடைய லென்த் கொடுத்துட்டாங்க, ஏடி உடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல இந்த டயகனல்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஏசின்ற ஒரு டயகனலும் பிடின்ற ட்ரையாங்கிளும் அந்த அதோடைய மிட் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை இஎஃப்னு வைக்க சொல்லிட்டான். வச்சுட்டு அந்த இஎஃப் உடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஏசின்ற டயகனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடின்ற டயகனல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பிடின்ற டயகனலுடைய மிட் பாயிண்ட் இது என்னதுன்னா எஃப், ஏசின்ற டயகனலுடைய மிட் பாயிண்ட் இது இ. ஸோ இந்த லைன் என்ன, இதோடைய லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரப்பீசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயகனல்ஸோடைய மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஸோ அந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்து கேட்டாங்கன்னா இது ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம்.
EF உடைய லென்த் என்னதுன்னா, அதாவது இந்த ரெண்டு பேரலல் லைன் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதோடைய டிஃபரன்ஸ். ஸோ எது பெருசா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ED மைனஸ் AB டிவைடட் பை 2, அவ்வளோதான். ஸோ இந்த ரிசல்ட் தெரிஞ்சுன்னா போதும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 90 மைனஸ் 14 76. ஸோ 76 டிவைடட் பை 2 38. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய லென்த் என்னவா இருக்கும்னா 38 இருக்கும். இந்த ரிசல்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது முக்கியமான ரிசல்ட் ட்ரபீசியம்ல. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The side of a triangle are 109 cm, 171 cm and 100 cm. What is the length of its altitude corresponding to the side with the length of 171 cm? 171 cm ஆக்சுவலா ஆல்டிடியூட பொறுத்த வரைக்கும் 3 ஆல்டிடியூட் வரும் ஒரு ட்ரையாங்கிளுக்கு, அப்படிதானே? ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து எப்படி 3 சைடு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூடு 3 ஆல்டிடியூடு வரும். அதில் எனக்கு 171 சென்டிமீட்டருக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஹைட்டு, இந்த ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 109, இது 100. இப்போ என்னன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்னது, ஹாஃப் பேஸ் இன்ட் ஹைட்டா. அதே மாதிரி இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ அப்போ இதுவும் ஏரியா, அதே மாதிரி ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு அதுவும் ஏரியா. நான் என்ன பண்றேன்னா இந்த ஏரியாவை ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி ஹைட்டு கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? ஸோ இங்க இந்த 3 ஆட் பண்ண என்ன வரும், 380 divided by 2 190. ஸோ அப்போ ரூட் ஆஃப் எஸ் உடைய வேல்யூ வந்து செமி பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வந்து என்ன வருதுன்னா 380 வருது. ஸோ அப்போ செமி பெரிமீட்டர்ன்றது என்னதுனாக்கா 380 divided by 2 190. ஓகேவா? ஸோ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் அதாவது 190 மைனஸ் 109 81. அடுத்து 190 மைனஸ் 171 19 into 190 minus 100 90. ஸோ இது எதுக்கு ஈக்குவல், இது ஏரியா தானே. ஸோ இந்த ஏரியா எதுக்கு ஈக்குவல்னா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டுக்கு ஈக்குவலா. இங்கே பேஸ் எதா வச்சுக்க சொல்கிறான், இந்த 171 சென்டிமீட்டரை வந்து பேஸாக வச்சுட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ இங்கே பேஸ் என்னன்னா 171, இங்கே இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஹைட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா இதை உட்காந்து உள்ள மல்டிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிட்டாக்கா ஈஸியாக வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா 19 into 10 பிரிச்சுக்கிறேன். 81ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 19 அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நான் 9 into 10 நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 2 19 இருக்கா, அந்த 2 19 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியெடுத்தா ஒரு 19 வருமா, 19 into அதே மாதிரி இங்கே 81 இருக்கு, 81 வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 9. அதுக்கப்புறம் ஸோ 9 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, ஸோ அதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10, 2 10 இருக்கு, அதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தாக்கா ஒரு 10 வரும். ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா half 171 into ஹைட்டுக்கு ஈக்குவல். 19 into 9 171. ஸோ அப்போ ஹைட்டுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது என்னது 30. இந்த 2 இங்கே போச்சுனாக்கா என்ன மல்டிப்ளை ஆகுமா, 30 into 2 60 சென்டிமீட்டர். அப்போ 171 சைடுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஆல்டிடியூட் என்னவா இருக்கும்னா 60 இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ABCD is a trapezium in which BC parallel to AD and AC equal to CD. If angle ABC 69 degree and angle BAC 23 degree, then what is the measure of the angle ACD? Okay. So என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதுல ABCD அப்படின்றது ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுல BC parallel to AD ன்னு கொடுத்துட்டான். அப்ப ஸோ இது பிசியா வச்சுக்கிட்டா இது ஏடின்னு வச்சுக்கலாமா. அப்ப ABCD. ஸோ பிசி parallel to AD. ஓகேவா? இதுல ஏசி உடைய லென்த்தும் சிடி உடைய லென்த்தும் ஈக்குவல். ஓகேவா? அப்ப இங்க நான் ஏசின்ற இந்த நான் டயகனல் நான் வந்து டிரா பண்றேன். இந்த
ஏசி உடைய லென்த்தும் சிடி உடைய லென்த் ஈக்குவலா? ஓகே, இப்போ என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஏபிசி. ஸோ இதுவுடைய ஆங்கிள் வந்து 69 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஆங்கிள் பிஏசி இது வந்து பார்த்தீங்கன்னா 23. இப்போ கேட்கறது பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஆங்கிள் கேட்குறான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசிடின்ற ட்ரையாங்கிளை பாருங்க, இதில் ஏசியும் சிடியும் ஈக்குவலா? ஸோ அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்போசிட்ல உள்ள கரஸ்பாண்டிங் சைடுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா? அப்போ ஸோ இது தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டாவா இருக்குமா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல், அதாவது ஏடியும் பிசியும் பேரலலா? ஸோ அப்போ பேரலல்னா இது டிரான்ஸ்வர்ஸ் லைனா? இங்கே இந்த லென்த்தையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 180 டிகிரி வரும். ஓகேவா? இதை நான் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லாம் நான் தெளிவாக நடத்தியிருந்தேன். இது ஏன் 180 டிகிரி வரும்ன்றது. இது வந்து தெரியாதவங்க ஸோ அந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸோடைய கான்செப்டை நாங்கள் பார்க்கும்போது இது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இந்த சைடையும் அதாவது இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது 69, இது 23. அப்போ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 88 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த தீட்டா வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு 88. ஸோ அப்போ இது 88னா இதுவும் 88. அப்போ 2 தீட்டாவுடைய வேல்யூ வந்து என்னதுன்னா 176. ஸோ ட்ரையாங்கிளோடைய 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு வர்றது என்னது? 180 டிகிரியா? அப்போ 176னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 4 இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ ஆங்கிள் ஏசிடி என்னதுன்னா 4. அடுத்த சம் பார்க்கலாம். There is a polygon of 10 sides. How many triangles can be drawn using the vertices of polygon? Okay. ஸோ எத்தனை ட்ரையாங்கிள் வந்து வெர்டிசஸை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் கான்செப்டில் காம்பினேஷனில் வரும். என்னதுன்னா அதாவது 10 சைடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 சைடு. கரெக்டாக 3 சைடு என்க்ளோஸ் ஆகிற ஒரு ஃபிகர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். இந்த 10 சைடு உள்ள பாலிகன்ல இருந்து எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்து வெர்டிசஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னதுன்னா காம்பினேஷன் என்சிஆர். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க. n factorial divided by r factorial minus n minus r factorial. ஓகேவா? ஸோ அதாவது என்சிஆர் என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் சைடு. ஸோ 10 சி ஆர்ன்றது என்னதுன்னா அந்த ட்ரையாங்கிளோடைய சைடு எனக்கு எத்தனை இருக்கும்? எனக்கு 3. 10 சைடில் நான் 3 சைடு தான் நான் ஃபார்ம் பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ அந்த 3 நம்ம யூஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ 10C3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே n 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர். ஸோ n மைனஸ் ஆர் 7 ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சா ஆன்சர், டைரக்டாக ஆன்சர் வந்துடும். 10 ஃபேக்டோரியல்னா என்ன? 10 × 9 × 8 × 7 × அப் டு 1 வரைக்கும் போகும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 7 ஃபேக்டோரியல் இருக்கு. 7 ஃபேக்டோரியல்னா என்னது? எனக்கு 7 × 6 × அப் டு எது வரைக்கும் போகும்? 1 வரைக்கும் போகுமா? அப்போ இங்கே 7 ஃபேக்டோரியலும் இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் பார்த்தீங்கன்னா 7 × 8 × சம்திங் அது போகும்ல, அதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? இங்கே 10 × அதாவது என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 10 × 9 × 8 × ஸோ இங்கே என்ன வரும்னா 7 × 6 × இப்படியே போகுமா? அப் டு 1 வரைக்கும் வரும். இதுதான் என்னதுன்னா 7 ஃபேக்டோரியலா? கரெக்டா? கீழே டினாமினேட்டரில் 7 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்போ இந்த 7 ஃபேக்டோரியல் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அடுத்து என்ன இருக்கு? இங்கே கீழே 3 ஃபேக்டோரியல் இருக்கு. 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1. ஓகேவா? ஸோ இங்கே 2ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 5 டைம், அதுக்கப்புறம் 3. ஓகே, அவ்வளோதான். 5 × 3 × 8 15 × 8 120. ஸோ அப்போ 120 ட்ரையாங்கிள்ஸ் வந்து எனக்கு 10 வெர்டிசஸ் யூஸ் பண்ணி நான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான ஃபார்முலா, இந்த காம்பினேஷன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ட்ரையாங்கிளை வச்சுன்னு கிடையாது, வேறு எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 10 சைடு இருக்குது. அந்த 10 சைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் யூஸ் பண்ணி எனக்கு எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். In a circle, two chords AB and CD measuring 14 cm and 6 cm respectively are parallel to each other on the same side of the center. Okay, if the distance between them is 4 cm, find the length of the diameter of the circle. Okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள்ல ரெண்டு கார்டு வந்து சேம் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ இது சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சென்டர்ல இருந்து வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை வந்து என்ன பண்ணா பைசெக்ட் பண்ணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஏபி சிடி. ஸோ ஏபியோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர். அது எப்படி பிரிக்கும்னா 7 பிரிக்கும். அதே மாதிரி சிடியோடைய லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். அது எப்படி பிரிக்கும்னா 3 பிரிக்கும். ஓகேவா? ஸோ டயாமீட்டருக்கு நியரஸ்டா போக போக என்ன ஆகும்னா கார்டுடைய லென்த் பெருசாகிக்கிட்டே போகும். இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கார்டு என்னது டயாமீட்டர். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் வரும், ஏபி வந்து இங்கே கீழே வராதா, சிடி மேலே போகாதா அப்படின்றது. ஓகேவா? டயாமீட்டருக்கு பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா சென்டரை நோக்கி போகும்போது கார்டுடைய லென்த் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்கே இது என்னது, இந்த ஓஏன்றது ரேடியஸா, அதே மாதிரி இங்கே ஓசின்றதும் பார்த்தீங்கன்னா என்னது ரேடியஸ். ஸோ அப்போ நான் ரெண்டுலையுமே நான் ரேடியஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ இதை எனக்கு இந்த லென்த்து தெரியாதனால நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அதாவது இந்த ஓலேருந்து இந்த கார்டு வரைக்கும் உள்ள லென்த்தை பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அதாவது ஓஏ, இதை வந்து நான் பிக்யூன்னு கூட வச்சுக்கிறேன். ஓஏபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைபாட்டனியூஸ் என்னது, அதுதான் ரேடியஸா. ஸோ நான் ரேடியஸை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஆர் ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஓசிக்யூ, இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓசின்றது என்னது ரேடியஸ். ஸோ அப்போ ரேடியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இதுவும் எதுக்கு ஈக்குவல், ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதுவும் எதுக்கு ஈக்குவல், ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா. அப்போ இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 49 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8a. இதில் ஏ ஸ்கொயர், இது ப்ளஸ்ஸு, இதில் ஏ ஸ்கொயர் கேன்சல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துச்சுன்னா 40. ஸோ 40 24a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 3ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஏ உடைய வேல்யூ 3 அப்படின்னா இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா டயாமீட்டர் தான் கேட்குறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எதுக்கு ஈக்குவல், ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலா. அதாவது இதுவும் ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல், இதுவும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகேவா? நான் இது எனக்கு ஈஸியாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் இது ஈஸியாக இருக்கிறனால நான் இதில் போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 49 + 9 58. அதாவது ஆர் ஸ்கொயர் எனக்கு 58 அப்படின்னா ஆர் வந்து என்னவா இருக்கும், √58 இருக்குமா. அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா டயாமீட்டர் கேட்குறான். டயாமீட்டர்ன்றது 2 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ். ஸோ அப்போ 2√58. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். For a regular polygon, the sum of the interior angles is 250% more than the sum of its exterior angle. Okay, so interior angle, sum of interior angle வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளை விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, 250% அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 100 இருந்துச்சுன்னா
இன்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும் 350 இருக்குமா ஏன்னா 250% அதிகம் நான் என்ன பண்றேன்னா இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறேன் 7:2 ஓகேவா ஸோ இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்குறான்னா இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த பாலிகன் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க சொல்லிட்டான் அந்த எக்ஸை தான் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஓகே ஸோ இதில் இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா அது 180 டிகிரி வரும் அப்படி தானே ஸோ இதை நான் இன்டீரியர் ஆங்கிள்னு வச்சுக்கிட்டா இது இன்டீரியர்னா இது என்ன வெளியே என்னது இது எக்ஸ்டீரியராக இருக்குமா அப்போ இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் ஆட் பண்ணால் அதாவது என்னது ஸ்ட்ரைட் லைனில் மேக் ஆகிற ஆங்கிள் என்னதுன்னா 180 டிகிரி கரெக்டாக ஸோ அப்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆட் பண்ணால் 9 பார்ட்டா இந்த 9 பார்ட் என்னதுன்னா 180 டிகிரி இன்டீரியர் எப்பயுமே நீங்கள் கால்குலேட் இன்டீரியர் கேட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் சைடு கேட்குறான் இல்லை வந்து ஈச் இன்டீரியர் ஆங்கிள் கேட்குறான்னா நீங்கள் எக்ஸ்டீரியர் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்டீரியர் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும் ஓகேவா அதனால் நான் எக்ஸ்டீரியர் கால்குலேட் பண்ணுறேன் ஸோ 2 பார்ட் என்னதுன்னா 40 இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய இது தெரிஞ்சிருச்சு எனக்கு ஆங்கிள் என்னன்றது தெரிஞ்சிருச்சு 14 ஓகேவா ஸோ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது என்னது அதாவது ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ன்றது 360 டிகிரி டிவைடட் பை n நான் என்ன அப்போ என்னன்றது 360 டிவைடட் பை ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிளா அவ்வளோதான் ஸோ அப்போ 360 டிவைடட் பை 40 இது என்னதுன்னா 9 வரும் அப்போ நம்பர் ஆஃப் சைடு இது என்னதுன்னா நம்பர் ஆஃப் சைடு என்னன்னா 9 ஸோ 9 சைடு உள்ள பாலிகன் தான் இந்த இது ஓகேவா ஓகே இப்போ அவன் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஈச் இன்டீரியர் ஆங்கிள் தான் கேட்குறாங்க ஓகேவா சைடு தெரிஞ்சாதான் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும் நான் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஸோ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலால போட்டு டைரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ஈச் இன்டீரியர் ஆங்கிள்ன்றது என்னதுன்னா n-2 இன்ட்டு 180 டிகிரி டிவைடட் பை n இதுதான் பார்த்தீங்கன்னா ஈச் இன்டீரியர் ஆங்கிள்கான ஃபார்முலா ஸோ இது தெரியாதவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே n தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் போட முடியும் அந்த எண்ணை தான் எக்ஸ்டீரியர்லேருந்து கால்குலேட் பண்ணேன் என்னுடைய வேல்யூ என்னது 9 ஸோ அப்போ 9 - 2 7 7 இன்ட்டு 180 டிவைடட் பை 9 என்னதுன்னா 140 ஓகே ஸோ அப்போ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னதுன்னா 140 டிகிரி ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாம் AB is parallel to CD okay a transversal PQ intersects AB and CD at E and F respectively and angle PEB 49 degree and G is the point between the AB and CD such that angle BEG 35 degree and angle GFE 16 degree what is the measure of angle EGF okay என்ன கொடுத்திருக்காங்கன்னா so ரெண்டு parallel line கொடுத்திருக்காங்க ஓகேவா அதாவது AB CD ரெண்டு parallel line கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு transversal line போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ ஒரு transversal line போகுது இதுல பாத்தீங்கன்னா transversal line வந்து PQன்ற transversal line போகுதுன்னுட்டாங்க இதுல ABன்ற லைன்ல பாத்தீங்கன்னா Eன்ற பாயிண்ட்லயும் அதே மாதிரி CDன்ற லைன்ல பாத்தீங்கன்னா Fன்ற பாயிண்ட்லயே வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் ஓகேவா சோ இப்போ PEB சோ இது வந்து 49 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க G is a point between the AB and CD ன்னு கொடுத்துட்டாங்க சோ ABன்ற இந்த லைனுக்கும் CDன்ற இந்த லைனுக்கும் இடையில எங்கேயோ G வந்து உள்ள இருக்குன்னு சொல்றாங்க சோ நீங்க G இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம் ஓகேவா இது அடுத்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறேன் எங்க வரும்ன்றது சோ G is a point between AB and CD such that BEG 35 BEG இப்போ நான் BEG நான் இங்க வச்சேன்னு வைங்களேன் என்ன ஆகும்னா இது வந்து obtuse ஆங்கிளா வரும் கரெக்டா சோ அதாவது 90 டிகிரியை தாண்டி போகுது அப்ப G அங்க கிடையாது G வந்து எங்க அப்படின்னா இந்த சைடு தான் இருக்கு இது ஒரு transverse line so அப்ப இதுதான் G ஓகேவா ஓகே so BEG இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க எவ்வளோ இது 35 ஆ
35 டிகிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GFE இது பார்த்தீங்கன்னா 16 டிகிரின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் EGF இந்த ஆங்கிள் கேட்குறான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைனை பாருங்க, இந்த PEFQன்றது இது ஸ்ட்ரைட் லைன் கரெக்டா? அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும் கரெக்டா? ஸோ இங்க ஆல்ரெடி 49 இருக்கு, இங்க 35 இருக்கு கரெக்டா? ஸோ அப்ப அது கூட தேவையில்லை, இதை இன்னொரு ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணலாம். இதை பாருங்க, EGFன்றது ஒரு ட்ரையாங்கிளா? ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் என்னது, இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளா கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் டூ இன்டீரியர் ஆங்கிள் கரெக்டா? ஸோ அப்போ இந்த 49 35 ஆட் பண்ணா 84. அப்போ வெளியே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எனக்கு 84 இருக்கு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 16 பிளஸ் இந்த G இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 84 வரணும். அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருந்திருக்கணும்னா 68 இருந்திருக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைனில் மேக் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரின்னு கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சு, ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணால் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் G இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆங்கிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுன்றதுக்காக ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இதுன்னு எடுத்துட்டேன், அதாவது இந்த 84 எடுத்துட்டேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆப்போசிட் டூ இன்டீரியர் ஆங்கிள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 84 வரணும். அப்போ ஒரு ஆங்கிள் 16 இருக்கு, அப்போ இன்னொரு ஆங்கிள் அதாவது G என்னவா இருக்கும்னா எனக்கு 68 தான் இருந்திருக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். In a quadrilateral PQRS, the bisector of R and S meet at point T. Okay, so in a quadrilateral PQRS, இந்த PQRSல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, the bisector of the R. ஸோ ஆரை வந்து பைசெக்ட் பண்ணுது ஆங்கிள் பைசெக்டார், அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் S இது ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து Tன்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டா இதுவும் என்னவா இருக்கும், ஏன்னு இருக்கும், ஏன்னா ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. ஸோ இதை நான் பின்னு வச்சுக்கிட்டா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், பின்னு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா PQம் Qக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆங்கிள் STR இது வந்து கொடுத்துட்டாங்க, என்னதுன்னா 8 டிகிரின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆங்கிள் Q அண்ட் ஆங்கிள் P, ஆங்கிள் Qக்கும் ஆங்கிள் Pக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த STR அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, இதில் A plus B plus 8 இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்னா எனக்கு 180 டிகிரி வரும் கரெக்டா? ஸோ அப்போ இந்த A plus B எனக்கு என்னவா இருக்கும், 172 இருந்திருக்கணுமா கரெக்டா? ஏன்னா A plus B plus 8 equal to 180 டிகிரினா இப்போ A plus B வந்து எனக்கு 172 டிகிரியா இருக்கணும் கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் குவாட்ரிலேட்டரலோடைய 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 360 டிகிரி வரணும் கரெக்டா? ஸோ அப்போ அந்த 360 டிகிரியிலிருந்து இந்த நான் 2A 2B இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த P plus Q இந்த ரெண்டு ஆங்கிளோடைய இது மட்டும் தெரிஞ்சிருமா? சொல்றது புரியுதா? 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 360 டிகிரி, அந்த 4 ஆங்கிள் இருந்து ஆங்கிள் Sஐயும் ஆங்கிள் R அதாவது 2Aவையும் 2Bயவும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா P plus Q மட்டும் தெரியும். இங்கே எனக்கு A plus B இருக்கு 172 கரெக்டா? அப்போ 2A plus B எனக்கு என்னவா இருக்கும், 344 இருக்குமா? ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டேன்னா 16, இந்த 16 தான் என்னதுன்னா P plus Q. ஓகேவா? ஸோ ஆங்கிள் PQ ஆங்கிள் Qவையும் ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ பார்ட் வந்து கிடைக்குது, 16 பார்ட்டா? அப்போ 16 பார்ட்டு தான் 16 அப்படின்னா அவன் என்ன கேட்குறான், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறான். 2 பார்ட் என்னவா இருக்கும், 2 டிகிரியா இருக்கும். ஸோ ஆப்ஷன்
சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். if triangle ABC and triangle PQR are the similar triangle. So இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா சிமிலர்னு அர்த்தம். ஓகேவா? such that angle ABC 77 degree, இது வந்து ABCயும் PQRும் சிமிலர். ஓகேவா? ஸோ இதில் ஆங்கிள் ABC இது 77 டிகிரி, BCA ஆங்கிள் BCA இது பார்த்தீங்கன்னா x minus y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. AC இந்த சைடு AC உடைய லென்த் கொடுத்துட்டான், என்னதுன்னா 48 சென்டிமீட்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் PQR, ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் 3x minus 4. அதுக்கப்புறம் லென்த் PR உடைய லென்த் கொடுத்துட்டாங்க, என்னதுன்னா x plus 3y சென்டிமீட்டர். இப்போ கேட்கறது என்ன கேட்குறான்னா QRP இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டாங்களா? ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஏபிசியும் PQR ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்போ ஆங்கிள் ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆங்கிள் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் தான் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்ல முடியும். அப்போ இந்த ஆங்கிள் பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஆங்கிள் கியூக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ 3x minus 4 வந்து ஸோ 3x minus 4 பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 77க்கு ஈக்குவல். அப்போ இதுல இருந்து 3x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 3x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 81, x உடைய வேல்யூ வந்து 27. ஓகேவா? ஸோ இதில் x உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 27ன்றது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லென்த்தும் எனக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்னால. அப்போ x plus 3y எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த 48க்கு ஈக்குவல். xன்றது எனக்கு என்னது? 27. அப்போ 27 plus 3y வந்து 48க்கு ஈக்குவல். கரெக்டா? ஸோ அப்போ 3y உடைய வேல்யூ இந்த 48ல 27 மைனஸ் பண்ணிட்டாக்கா என்ன வரும்? 21. அப்போ 3y உடைய வேல்யூ 21, y உடைய வேல்யூ என்னதுன்னா 7. ஓகேவா? ஓகே, ஸோ y உடைய வேல்யூ வந்து 7 தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே 3x minus 4 என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 77 xy இருக்கு, அந்த xyயும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஏ என்னன்னு கண்டுபிடிச்சு அது பிக்கு கண்டுபிடிச்சு p உடைய வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணிட்டு ஸோ இதில் 180 மைனஸ் இந்த q மைனஸ் பின்னு போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் பிக்கு ஈக்குவல், ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் கியூக்கு ஈக்குவல், ஆங்கிள் சி அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே ஆங்கிள் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆர் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் உடைய வேல்யூ எனக்கு தெரியும், ஒய் உடைய வேல்யூவும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ 27 மைனஸ் 7 என்னதுன்னா 20. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆர் என்னவா இருக்கும்னா 20 இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB is a chord in a minor segment of a circle of center Q. P is the point on the major arc AB. Okay. AB is a chord in the minor segment. சரி, AB வந்து minor segmentல உள்ள ஒரு chord அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் Q வந்து சென்டர்னு வைக்க சொல்லிட்டான். P is a point on the major arc. இந்த மேஜர் ஆர்க்ல Pன்றது ஒரு பாயிண்டா வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ a tangent drawn from the external point D to the circle AD and BD. ஓகே, ஸோ இங்க என்னதுன்னா Dன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் Dன்னு வச்சுக்கிறேன். இந்த Dல இருந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டேஞ்சன்ட் வந்து டிரா பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஏடி அண்டு பிடி இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறாங்க. இப்போ ஏபிபி
APB வந்து so APB இது வந்து 39 டிகிரி. ஓகேவா? இப்ப கேக்குறது என்ன கேக்குறானா the measure of angle ADB இந்த ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குனாக்கா 39 டிகிரி இருக்கு. இங்க Q வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்களா, நான் ஒரு இமேஜினரி லைன் இங்க டிரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இங்க சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் 39 டிகிரினா சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா அதோட 2 பார்ட்டா இருக்கும், டபுள் த ஆங்கிளா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது எனக்கு 78 இருக்கும். ஓகேவா? புரியுதா? சோ ஒரு கார்டு வந்து இங்க சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் இது தீட்டானா சென்டர்ல மேக் பண்ற ஆங்கிள் 2 தீட்டாவா இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்க பண்ணிருக்கேன். ஓகே. சோ இப்ப இது என்னது, இந்த Qன்றது பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்களா, அப்ப இந்த QAன்றது ரேடியஸ், ரேடியஸும் டான்ஜென்ட்டும் மேக் பண்ற ஆங்கிள் 90 டிகிரி. அதே தான் இங்கேயும். சோ அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 180 டிகிரி தெரிஞ்சிருச்சு. QADBன்றது ஒரு குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல் உடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா 360 டிகிரி வருமா, அந்த 360ல இந்த ஆங்கிள் A ஆங்கிள் B லயே பாத்தீங்கன்னா 180 போயிருச்சு. அப்ப இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா எனக்கு கண்டிப்பா 180 டிகிரி வரணும். இங்க ஆல்ரெடி 78 இருக்கு. அப்ப பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 102 டிகிரியா தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம்ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a chord AB is drawn inside a circle with center O and radius 6 cm. ஓகே. சோ ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டுடைய லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சாரி, கார்டுடைய லென்த் தான் கேட்குறான், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான், சென்டர் வந்து ஓன் வைக்க சொல்லிட்டாங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது வந்து என்னதுனாக்கா 4.5 கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இந்த லென்த் ஆஃப் த கார்டு ஏபி இது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர்னு. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னா ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் மைனஸ் 4.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்னது எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இங்கே டெசிமலில் இருக்கிறனால கேல்குலேஷன் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் இதை வந்து நான் ரேஷியோவாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதனால் 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 3ஆல் டிவைட் பண்ணால் 2:1.5 வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கன்வீனியன்ட் இது அகைன் டெசிமலில் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 2 பண்ணுறேன். ஸோ 4:3. இப்போ பாருங்க எனக்கு இங்க 6 இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 4 ஆயிருச்சு, 4.5 இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 ஆயிருச்சு. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க 6 ஸ்கொயர் மைனஸ் 4.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா, அதே தான் இங்க 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 7, எக்ஸ் உடைய வேல்யூ என்னதுன்னா √7. இங்க எக்ஸ் உடைய வேல்யூ √7 போட்டு 2√7 போட்டுறக்கூடாது. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், மாத்திருக்கேன் இந்த வேல்யூவை. கரெக்டா? சோ அப்ப இங்க நான் டிவைட் பண்ணேன்னா என்ன பண்ணும், அதை மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னா நான் என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். கரெக்டா? சோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸா இருக்கும். நம்மளுக்கு தேவை என்னதுன்னா கார்டு ஏபி உடைய லென்த் என்னன்னு கேட்கிறான். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸா இருக்கும். அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, சோ 2x உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ x உடைய வேல்யூ வந்து 3√7 டிவைடட் பை 2 அப்படின்னா 2x உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், அவ்வளவுதான் 3√7 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The difference between the interior angle and the exterior angle of a regular polygon is 140 degree. Find the number of sides of a polygon. So இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் நடத்தினேன் பாத்தீங்களா, இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வச்சு. ஸோ அதே மாதிரி டைப் தான் இது. இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். In triangle ABC, BD perpendicular to AC at D and angle
DBC equal to 22 degree. Okay. Angle ABC இதுல BD வந்து perpendicular to AC ன்னு கொடுத்துட்டாங்க. BD perpendicular to AC. அதுக்கப்புறம் E is a point on a BC ன்னு கொடுத்துட்டான். E ன்றது BC ல உள்ள ஒரு பாயிண்ட். Such that angle CAE என்னன்னா 36 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த CAE பார்த்தீங்கன்னா 36 டிகிரின்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி DBC இந்த ஆங்கிள் 22 டிகிரி. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் AEB இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா இதை நான் ஓன்னு வச்சுக்கிறேன். இப்போ AOD இதை மட்டும் பாருங்க. ஸோ இது 90 டிகிரி, இது 36 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 54 இருக்குமா? ஸோ இது 54 இருந்துச்சுன்னா இதுவும் என்னவா இருக்கும்? 54 இருக்குமா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டா? ஸோ அப்போ இது 54னா இதுவும் 54 இருக்கும். அப்போ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, BOEன்ற இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது 180 டிகிரி. ஸோ அப்போ 22 + 56 + E இந்த மூணு ஆட் பண்ண எனக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 76. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு E என்னவா இருக்கும்னா எனக்கு 104 டிகிரியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் E வந்து 104. அடுத்த சம் பார்க்கலாம். The number of diagonals in a regular octagon. ஆக்டகன்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் சைடு வந்து 8 இருக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் சைட்ஸ் 8 இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டகன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆக்டகன் அதாவது நம்பர் ஆஃப் சைடு 8 உள்ள ஒரு பாலிகனுக்கு பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் எத்தனை டயகனல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு n × n - 3 டிவைடட் பை 2. அவ்வளோதான். ஸோ இதில் என்னன்றது பார்த்தீங்கன்னா சைடு, சரி, அதாவது என்னன்றது அந்த இந்த 8ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மொத்தம் எத்தனை சைடு இருக்குன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் என்னதுன்னா என்னன்றது. ஓகேவா? ஸோ அப்போ 8 × 5 டிவைடட் பை 2 என்னதுன்னா 20. அப்போ இந்த ஆக்டகனுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எத்தனை இருக்கும்னா 20 டயகனல்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். 2 concentric circles have radii of 10 cm and 26 cm. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா ரெண்டு சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ரேடியஸ் இருக்கும், சாரி சேம் சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? சென்டர் பாயிண்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இது வந்து 10 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இதில் the length of the chord of the larger circle is tangent to the smaller circle கொடுத்துட்டாங்க. அதாவது என்னன்னா ஸோ இந்த லார்ஜர் சர்க்கிளோடைய கார்டு எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டேஞ்சண்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த்து தெரியும் 10 சென்டிமீட்டர்ன்றது. இப்போ இது என்னது 26ஆ? அவன் தான் கொடுத்துட்டான்ல ரெண்டு சர்க்கிளோடைய ரேடியஸ். ஸோ இப்போ ஸ்மாலர் சர்க்கிளோடைய ரேடியஸ் 10னா லார்ஜர் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 26. ஸோ அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 10 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் 10 24 26. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு 24 அப்படின்றது.
ஸோ இது 24னா இதுவும் 24 இருக்கும். அவன் கேட்கறது என்ன கேட்குறான், இந்த லென்த் ஆஃப் த கார்டு, அந்த லார்ஜர் சர்க்கிளுக்கு வரையக்கூடிய லென்த் ஆஃப் த கார்டு தான் கேட்குறான். அப்போ 24 + 24 48 இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இன் எ குவாட்ரிலேட்ரல் ABCD, angle A and angle A equal to 53, angle B equal to 46, the bisector of angle C and D meet at O. What is the measure of DAC? sorry, DOC. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரில் ரெண்டு பைசெக்டர் வந்து மீட் பண்ணுது, ஆங்கிள் SRT இல்லை STR ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய ஆங்கிள் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு Pக்கும் Qக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தால அதே மாடல் சம் தான். ஸோ இந்த சம்மையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் A 1,4, B 7,8, C வந்து 10,12. ஸோ இதில் சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியல, இது ரொம்ப ஈஸி. சென்ட்ராய்டுடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா x1 + y1 + z1 divided by 3, x2 + y2 + z2 divided by 3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராய்டுக்கான கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சுட்டாக்கா இந்த சம்மு முடிஞ்சு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஸோ x1 + y1 + z1 by 3, 1 + 7 + 10. ஸோ 18 by 3 என்னது 6, அடுத்து 4 + 8 12, 12 + 12 24 divided by 3 8. அவ்வளோதான், 6,8 தான் ஆன்சர். என்ன ஒன்றுனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்க. The sides of a right angle triangle x - 5, x - 10 and x, its area in centimeter square is. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ், ஸோ 3 சைடு கொடுத்துட்டாங்க, எக்ஸு, x - 5, x - 10 அப்படின்றது. ஸோ இதில் எக்ஸு தான் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே லார்ஜஸ்ட் சைடு, அப்படி தானே? இதில் என்ன பண்ணுவீங்கன்னா x² = x - 10 the whole square plus x - 5 the whole square இப்படின்னு போட்டு இதிலிருந்து நீங்கள் x உடைய வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏரியா கண்டுபிடிப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கொடுத்தாலே நம்ம மைண்ட் எங்கே போகணும்னா பித்தாகரஸ் ட்ரிப்லெட் நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். இங்கே என்னன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஃபரன்ஸாக இருக்குது. கரெக்டாக எல்லாமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது x - 5 டிஃபரன்ஸ் 5, அடுத்து x - 5 x - 10 டிஃபரன்ஸ் 5. அப்போ 5 டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி பித்தாகரஸ் ட்ரிப்லெட், அதாவது ஈக்குவல் டிஃபரன்ஸ் எனக்கு இருக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா 3 4 5ன்ற அந்த ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்துக்கிறேன். இதோடைய டிஃபரன்ஸ் பாருங்கள் 1, இதோடைய டிஃபரன்ஸ் பாருங்கள் 1. கரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது எனக்கு டிஃபரன்ஸ் எனக்கு 5 வரணும். அப்போ நான் இன்ட்டு 5 நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ 3 × 5 15, 20 25. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பித்தாகரஸ் ட்ரிப்லெட், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏரியா half பேஸ் இன்ட்டு ஹைட்டா, half என்னது பேஸ் 15 × 20 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இதை உட்காந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். பித்தாகரஸ் ட்ரிப்லெட்டை யோசிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நடத்தின ஜாமெட்ரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அப்கமிங்கில் வரக்கூடிய CBD 2 அண்டு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த ஜாமெட்ரி கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கிய